ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்மளுடைய பரிசுத்த ஓய்வு நாள். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் தேவனுடைய சன்னிதானத்தில், அவருடைய ஆலயத்தில் மனமகிழ்ச்சியோடு போய் அமர்ந்து அவரை ஆராதிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் எப்பொழுதும் வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு நாளிலும் பலவித பிரச்சனைகள் தான் என்ன பண்ணுறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தான் நம்ம சொல்லணும். மனுஷரிடத்தில் சொன்னால் நமக்கு நன்மை கிடைக்காது. ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது மனுஷன் மூலமா நமக்கு உதவி வரும். எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட அழுகையோடு கூட எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலை எனக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துகிற பொழுது நம்மளுடைய கவலை, ஏக்கம், எண்ணம், நம்முடைய மனபாரம், இந்த மனக்குமுறல், நம்முடைய தேவைகள், வீட்டு காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்தே இருக்கிறார். அப்புறம் நம்ம கண்ணீரோடு கூட இந்த மனமகிழ்ச்சியான நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆலயத்தில் முன்னமே எழுந்து காலை கடன்களை முடித்து பல்லு துளைக்கி குளித்து சந்தோஷமாக இந்த நாளில் என்ன பண்ணணும், எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலைக்கு போகணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்காம அப்படி ஆலயத்தில் அமர்ந்து அவரை மனதோடு கூட முழுமனமாக அவரை துதித்து எல்லா விண்ணப்பங்களையும் நம்ம ஆண்டவர் ஏசப்பாட்டை வச்சுட்டா அவர் எந்த மனுஷனையும் கொண்டு நமக்கு செய்வார். ஆண்டவர் நேராக வந்து செய்ய மாட்டார், அது உண்மைதான். மனிதர்களை ஏவுவார். கடின இருதயம் உள்ளவர்களும் கொடுக்காதவர்களையும் கஞ்சத்தனம் செய்கிறவர்களை கூட ஆண்டவர் தொட்டு எழுப்பி மனிதர்கள் மூலமான உதவிகளை கட்டாயம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு செய்வார். நமக்கு செய்வதற்காக தான் ஏசப்பா எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கிறார், கண் விழித்திருக்கிறார். ஆனபடினால் எல்லா ஸ்தோத்திரத்தோடும் ஜபத்தோடு கூட எல்லா விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயத்திலே வைப்பாராக. ஆமென். அல்லேலூயா.